அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே பிராணாயாமம் என்றால் என்ன, சதா பிராணாயாமம் என்றால் என்ன, எப்போதும் அதை செய்து கொண்டே இருப்பதின் பயன் என்ன என்பதை பற்றி வசிஷ்டர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம். மனதை அதன் போக்கிலேயே புலன்கள் வழியாக போகவிடாமல் விசாரணை செய்து தடுத்து நிறுத்தியபடியே இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதை செய்யும்போது உலகக் கடமைகள் பாதிக்காது என்றும், உலகக் கடமைகளை செய்தபடியாகவே மனதின் போக்கை தடுத்து நிறுத்த முடியும் என்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதை முறையாக கடைபிடித்து மேன்மை பெற்றிருந்த காரணத்தாலேயே பகவான் ஸ்ரீராமருடைய ஆட்சி காலம் பரதகண்டம் முழுவதும் ஆனந்தமயமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அன்றைய நாளிலே அரசர் பெருமக்கள் தங்களுடைய இளவரசர்களை குருகுலத்திற்கு அனுப்பி சகலவிதமான கலைகளையும் கற்று தேர்ந்து பக்குவப்பட்டு அதன் பிறகு தேச பரிபாலனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உருவாக்கினார்கள். ஒரு தேசத்தை அரசாட்சி செய்ய வேண்டும் என்றால் அறநெறி வழுவாதும் முறையான யோகிகள் மகான்களுடைய வழிகாட்டுதல் படியான புரிதலையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை அன்றைய மன்னர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. அரசாட்சிக்கு வர வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதிலேயே பலரும் குறியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ராமராஜ்யத்தை பற்றி இன்றளவும் எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ராஜ்யத்திலே வாழும் பாக்கியம் நமக்கு கிட்டவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்றைய பதிவிலே சொல்லக்கூடிய நுணுக்கமான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஞானிகளும் ஜீவன் முக்தர்களும் சதா இவ்வாராய்ச்சியை செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் அப்படி செய்வதாலேதான் மனம் மறுபடியும் உலக விவகாரங்களுக்கு நழுவாமல் இருக்கும். சதா ஆராய்ச்சி செய்வதே ஞானத்திற்கு ஊன்றுகோல். மேலும் வசிஷ்டர் சொல்கிறார், ஞானத்தை நாம் முழுவதுமாக பெற வேண்டும் என்றால் சதா சர்வ காலமும் நாம் செய்யக்கூடிய காரியங்களின் சாதக பாதக விளைவுகளை எல்லாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஒரு வினாடி நேரம் கூட மனதை அதன் போக்கிலேயே போகவிட்டு விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் ஊன்றி கவனிக்கத்தக்கவை. கேவலம் ஆராய்ச்சி செய்வதாலேயே ஞானமடையலாம் என்பதற்கு இன்னொரு திருஷ்டாந்தமும் உண்டு. அதை இப்பொழுது சொல்கிறேன். விந்தியமலை சார்பில் ஒரு காலத்தில் வசித்து வந்த வீதகவ்யன் என்ற முனிவர் சாஸ்திரங்களை படித்தும் கர்ம அனுஷ்டானங்களை செய்தும் வெகு காலம் ஞானோதயமாகாததைக் கண்டு மேலும் இவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்யலானார். இதன் முடிவாக கர்மங்களுக்கு ஓய்வில்லை என்றும் ஞானத்தை அடைய ஆராய்ச்சியால் தான் முடியும் என்றும் தீர்மானித்து அம்மார்க்கத்தையே கடைப்பிடித்து சில காலத்தில் பலனையும் கண்டார். இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து எத்தனை துல்லியமாக இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். என்னதான் பற்பல விதமாக பிராணாயாமம் முதலாகிய தவ காரியங்களை செய்து வந்தாலும் ஆத்ம விசாரணை என்பதை செய்யாத வரையிலும் தூய ஞானத்தை பெற முடியாது என்கிற கருத்து இங்கே ஓங்கி ஒலிக்கிறது. இந்த பக்குவமான நிலையில் ஒரு நாள் நிர்விகல்ப சமாதியை அடைய எண்ணி உடனே பர்ணசாலையில் உட்புகுந்து பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் மனதை அடக்கி பிறகு பின்வருமாறு ஆலோசிக்கலானார். வீதகவ்யன் என்ற முனிவர் தன்னை பற்றி ஆராய்ந்து தெளிவான நிலையை பெற்றார் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இது நம் அனைவருக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலாகவே இருக்கிறது. வீதகவ்யன் மேலும் சிந்திக்கிறார். கர்மங்கள் எல்லாம் இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன. இவ்விந்திரியங்களோ ஜடப்பொருட்கள். இவைகளால் சுயேச்சையாக யாதொன்றும் செய்ய முடியாது. வெளிவஸ்துக்களுக்கும் இவைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பொருளை கண்களால் பார்க்கும் பொழுது கண் அனுபவிப்பது ஒன்றுமே இல்லை. கண் கண்ணாகவும் பதார்த்தம் பதார்த்தமாகவுமே இருக்கின்றன. இவ்விரண்டையும் பிணைத்த அனுபவம், பார்வையால் ஏற்படும் அனுபவம், சாட்சியாய் எது நிற்கிறதோ அதில்தான். ஆகையால்
இந்த பந்தம் இந்திரியங்களால் ஏற்பட முடியாது. இது முற்றிலும் உண்மையான ஒரு வார்த்தை. கண்களால் ஒரு காட்சியை காண்கிறோம். காண்பதால் அந்த கண்களுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்றால் இல்லை. கண்களால் கண்டதின் மூலமாக ஆன்மாவே ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. புலன்கள் வழியாக நாம் பார்க்கும், கேட்கும், சுவைக்கும், நுகரும் அனைத்துமே ஆன்மாவால் தான் உணரப்படுகின்றன. ஆனால் இந்த அனுபவம் ஆன்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக துன்பத்தையும் கொடுத்து விடுவது உண்டு. இதற்காகத்தான் சதா சர்வ காலமும் சுய விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். பிறகு மனதை பற்றி கவனித்தால் இது குரங்கைப் போல சதா சஞ்சலத்திலேயே கண்ணாயிருக்கிறது. இதற்கேற்றாற்போல் பஞ்சேந்திரியங்களின் சகவாசமும் ஏற்பட்டுள்ளது. அவைகளை ஒட்டி பதார்த்தங்கள் மேல் இச்சை வைத்து வருத்தத்தை தேடிக்கொள்கிறது. பிச்சைக்காரன் வீடு வீடாக போய் கெஞ்சுவது போல் சுகத்தை அடைவதாக எண்ணி ஒவ்வொரு பதார்த்தமாக பார்த்து வருகிறது. கடைசியில் அடைவதோ துக்கம். ஜட பதார்த்தங்களோடு கூடியிருப்பதும் ஜடம்தானே. ஆனால் மனம் நினைத்துக் கொள்வதோ தானே எல்லாம் செய்வதாகவும் அடைவதாகவும். ஜடத்தன்மையை பொருந்தியதற்கு செயலும் போகமும் ஏது? ஜடப்பொருட்கள் அனித்தியம், ஆகவே அசத்தியம். ஒரு க்ஷணம் தோன்றி அடுத்த க்ஷணமே அழிகின்றவை. இவைகளுக்காக இருக்கை என்கிற தன்மை ஏது? ஆகையால் இவைகளெல்லாம் தோற்றங்களே இல்லாதவைகள். இந்த மனமும் அதே மாதிரி இல்லாததே. இல்லாதது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் எப்படி இருக்க முடியும்? இத்தன்மைகள் சர்வ வியாபியாக இருக்கும் சித்துக்கே உரிமை. சித்திற்கும் மனத்திற்கும் பந்துத்துவம் இருக்க முடியாது. ஏனெனில் சமஜாதி அல்லது நிலைமையில் இருப்பவர்களுக்குத்தான் பந்துத்துவமும் மித்திரத்துவமும் ஏற்படும். சூட்சுமாயிருக்கும் சித்துக்கும் ஜடமாகிய மனத்திற்கும் இந்த சம்பந்தங்கள் ஒவ்வாது. இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டியது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் ஏதோ ஆனந்தம் இருப்பதைப் போல மனம் கற்பனை செய்து கொள்ளுகிறது. உண்மையிலேயே எந்த ஒரு ஆனந்தமும் அதில் இல்லை. தியானம் செய்வதற்காக நாம் அமைதியாக ஓரிடத்திலே கண்களை மூடியோ திறந்தோ அமர்ந்திருக்கிறோம். மனம் நிற்கிறதா என்றால் இல்லை. சின்ன சின்ன விடயங்களை பற்றி பிடித்தபடியாக மனம் பெரும் ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிக்கிறது. அமைதியாக கண்களை மூடி ஒருவர் தியானத்திலே இருக்கிறார். தூரத்திலே இருந்து யார் வீட்டிலோ சமையல் செய்யக்கூடிய உணவின் மனம் வெளிப்படுகிறது. அந்த மனம் நாசியிலே பட்ட மாத்திரத்திலே, அடடா என்ன இனிமையான மனம், இது போன்ற ஒரு இனிமையான மனம் நம் வீட்டில் வரவில்லையே என்கிற கேள்வி. அடுத்து அங்கே கொதித்து வெளிப்பட்டு வந்த சாம்பார் அல்லது காரக்குழம்பின் மனம் நாசியிலே பட்ட மாத்திரத்திலே மனம் இறக்கை கட்டி பறக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு உணவகத்திலே உண்டோமே, அங்கே சாம்பார் நன்றாக இருந்தது, ஆனால் காரக்குழம்பு நன்றாக இல்லை. நம் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தோம், அங்கே காரக்குழம்பு நன்றாக இருந்தது, சாம்பார் நன்றாக இல்லை என்று ஒரு சாம்பாரின் மனம் நாசியிலே பட்ட மாத்திரத்திலேயே கண்டபடியாக சிறகடித்து ஓட ஆரம்பிக்கிறது மனம். சிறிது நேரத்துக்கெல்லாம் சுதாரித்து கொண்டு, அடடா நாம் தியானம் செய்வதை விட்டுவிட்டு மனதின் போக்கிலேயே போய்விட்டோமே என்று சுதாரித்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்து மனதை வயப்படுத்த முயற்சி செய்கிறோம். தூரத்திலே ஒரு பறவையின் ஓசை கேட்கிறது. திரும்ப திரும்ப அந்த பறவையின் ஓசை கேட்டவுடனே, ஏன் இந்த பறவை இப்படி கத்துகிறது? நான் தியானம் செய்யும் போது தானா இந்த பறவை எங்கே வந்து கத்த வேண்டும்? அந்த பக்கம் போய் தொலையக்கூடாதா என்று மனம் நினைக்கிறது. அடுத்த கணமே இது என்ன பறவையாக இருக்கும் என்கிற எண்ணம். இந்த பறவையை பார்த்திருக்கிறோமா? இது நம் நாட்டு பறவையா வெளிநாட்டு பறவையா? இப்படி ஒரு ஓசை நம்மை மேலும் மேலும் பற்பல விதமான விடயங்களுக்கு கொண்டு போய்விடுகிறது. இப்படித்தான் புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் பற்பல விதமாக கற்பனை சிறகுகளை வெறித்து பறந்தபடியாகவே இருக்கிறது. அது ஓய்ந்து நிற்கப் போவதே இல்லை. அப்படியென்றால் இதற்கு என்னதான் வழி என்று கேட்டால், மனம் எதிலும் ஓடவிடாதபடியாக மனதோடு பேசி பேசித்தான் அதை வயப்படுத்த வேண்டும் என்பது கருத்து. அதாவது அறிவை கொண்டு மனதை கட்டுப்படுத்துவது.
தெள்ளத் தெளிவாக ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அறிவைக்கொண்டு மனதை அடக்கி ஆண்டவனே ஆண்மகன், மற்றவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழிகளாகும் என்று குறிப்பிட்டார். இதன் பொருள் யாதென்றால், ஒரு ஆண்மைத்தன்மை புருஷத்துவம் என்பது மனதை வயப்படுத்துவதில்தான் இருக்கிறதே அல்லாது மனம் போன போக்கிலே வாழ்வது ஆண்மை அல்ல என்பது கருத்து. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும் மனதோடு பேசி பேசி பேசியே இது தேவையா தேவையில்லையா என்பதை மனதிற்கு புரியப்படுத்த வேண்டும். இது ஏதோ ஒரு நாளிலே நடந்துவிடக்கூடியது அல்ல. இதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். கால ஓட்டத்திலே பக்குவப்பட இது நமக்கு பயப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். அதுவரையிலும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அதிலும் நல்ல கருத்துக்களை மனதிற்கு சொல்லிக் கொடுக்க பழக்க வேண்டும். அது எப்படி? ஞானிகள் மகான்களால் அருளி செய்யப்பட்ட இது போன்ற நூல்களை அன்றாடம் சில நிமிடங்களாவது வாசிப்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாசிக்க இயலாவிட்டாலும் நம்மை போன்றவர்கள் வாசித்து சொல்லக்கூடிய கருத்துக்களை செவியினால் கேட்பதையாவது வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவை எதையுமே செய்யாமல் ஏதோ கடைக்கு சென்றோமா, காசு கொடுத்தோமா, ஒரு பொருளை வாங்கினோமா என்பதைப் போல ஞானத்தை வாங்கிவிட முடியாது. இந்த கருத்துக்களை நாம் நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். கண் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அவ்விரண்டிற்கும் என்ன சம்பந்தம்? மூக்கும் மலரின் வாசனைக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி ஜடப்பொருட்களையே பின்பற்றும் மனத்திற்கும் சூட்சுமமான சித்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது. அகங்காரமாகிய மோகத்தால் தான் மனம் தன்னை சித்தாக பாவித்துக் கொள்ளுகிறது. அது சித்தாக இருந்தால் அது எல்லாமாக இருக்க வேண்டும். நான் நீ என்ற வித்தியாசங்களை உணரக்கூடாது. உற்பத்தி நாசம் என்றவைகளுக்கும் உட்படக்கூடாது. இங்கே துல்லியமான கருத்துக்களை வசிஷ்ட மகாமுனிவர் சொல்கிறார். வெறும் புலன்கள் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடியவை எல்லாம் உண்மையிலேயே ஆனந்தமானவை அல்ல. ஏற்கனவே ஆழ்மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள்தான் மாயாஜாலமாக பலவற்றை செய்து கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஆம், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் தன் போக்கிலே ஏதேதோ செய்து கொண்டிருப்பார். அவருக்கு சுற்றுப்புறத்திலே நடக்கக்கூடிய எந்த ஒரு நிலையத்தை பற்றியும் அக்கறை இல்லை. மனம் எப்போது புலன்கள் வழியாக சலிக்கிறதோ அப்போதுதான் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறது. எல்லாவற்றையும் மனதோடு பேசி அறிவிக்கொண்டு மனத்திற்கு புரியப்படுத்தி நம் வயப்படுத்தும் போதுதான் நம்மால் சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.